ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரந்தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாமா இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் பரிமளா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழம் வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. சொந்த வீடு இருக்காங்க. காடு ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. அதாவது ஒரு லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க. பட்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும். ஜாதி வேறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல ஒழுக்கமான மணமகனாக இருந்தால் போயிருந்தாங்க கேட்டிருக்காங்க. அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிறதுனால வரக்கூடிய ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தெலுங்கு போயர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ITI முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருவண்ணாமலையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த நிலத்தை இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, அக்ரிகல்ச்சர் மேக்ஸிமம் படித்தவராக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்கள்லாம் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை உடனே சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.